வந்துட்டேளா எல்லாரும்? இவ்வளோ நேரம் ஆச்சு, அங்கே வளகாப்பே முடிஞ்சு போயிடும். நல்ல நேரத்துக்கு முன்னாடி கிளம்பி போகணும்ல. பஸ் வந்துருச்சா இல்லையா? வண்டிக்கு சொல்லியிருக்கு மாமி, டெம்போ டிராவலுக்கு சொல்லியிருக்கோம். வண்டிக்காரன் என்னமோ டயரை கழட்டி மாட்டிட்டு இருக்கானா, இப்போ வந்துடுவான். வந்தோடனே கிளம்பிட வேண்டியதான். அவன் எப்போ வந்து அவன் எப்போ போவது நொண்டி சாக்கு சொல்லிக்கிட்டு இருக்கான். அங்கே நல்ல நேரம் முடிஞ்சு போயிடும்ல. ஒரு கர்ப்பிணி பொண்ணு காத்துண்டு இருப்பாள்ல. ஆ சட்டுன்னு போன போட்டு அவனை வர சொல்லுங்கோ. மெருகம் பண்ணதுக்கு அந்த காலத்தில் கர்ப்பிணி பொண்ணு எவ்வளோ நேரம் நின்றுட்டு இருப்ப? நீ உட்காருமா. அவன் டெம்போ டிராவல்காரன் டயரை கழட்டி மாட்டின்ட்டு தான் வருவான். அது வரைக்கும் நீ நிற்க முடியுமா? கால் என்னத்துக்கு ஆகும்? நிற்க முடியுமா? அதில் சேரில் உட்காரு. எல்லாரும் வைதேகி எல்லாருமே இப்போ வந்துடுவாங்க. கிளம்பி ரெடியாக நிற்காங்க. எல்லாரும் இப்போ பரப்பிட்டு நிற்காளுவோ. இப்போ வந்துடுவாளுவோ எல்லாரும். இப்போ வர அளவு இந்த பொம்மநாட்டியை ஆடி அசைஞ்சு விழுக வர முடியல. நல்ல நேரம் முடிஞ்சு போயிடும். வாங்க வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க வாங்க வாங்க. அவங்களெல்லாம் எங்க? எல்லாம் பின்னாடி வந்துட்டு வாங்க வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க. வணக்கம், வாங்க வாங்க, உட்காருங்க, வாங்க. என் பிள்ளைங்களா அங்கிட்டு போய் விளையாடுங்க. அவன் மேலே விழுந்துடாதுங்க. அங்கிட்டு போங்கடியே. நல்லபடியா வளகாப்பு முடிஞ்சு வித்து ஆண்டவன் புண்ணியத்துல. வாங்க எல்லாரும் சாப்பிடுவோம். நல்லபடியா வளகாப்பு முடிஞ்சிருச்சு. வாங்க எல்லாரும் இருந்து நல்லா சாப்பிட்டுட்டு பிள்ளைய நல்லா வாழ்த்திட்டு தான் போகணும். செல்வி, மீராவெல்லாம் பார்த்து எவ்வளவு நாளாச்சு. இப்படி என்னாலும் ஒரு ஃபங்க்ஷன் வந்தா தானே பார்க்க முடியுது. எல்லாரும் இருக்கும். பாத்திமாலையும் மரியாதையும் காணுமே. அவள் ரெண்டா எங்க போயாட்டா? பாத்திமா, பாத்தியா பாத்தியா பாத்திமா, எல்லாம் குரூப் சாரி எடுத்துக்கிட்டு குதி குதின்னு குதிக்காதவ. இவ்வளவு குதியே இங்க நம்மளால பார்க்க முடியல. காணா குறைக்கு மீறால வேற வந்து சேர்ந்துட்டா. அவன் மவளையும் கூட்டிக்கிட்டு வந்துட்டா. இது என்னதான் செய்ய போறாளுன்னு தெரியல. இந்த ஊரையே குட்டப்புழுதி ஆக்குவாள. ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லி இந்த ஊரே ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டா. போ, நான் வந்திருக்க மாட்டேன். மறுபடியும் மீனாட்சி ரொம்ப கம்பல் பண்ணி சொன்னாலேங்கிறதுக்கு வேண்டிதான் நான் வந்தேன். இந்த கண்ணம்மான பார்க்கையில எனக்கு அவளை குண்டலாமான வருது. அவிய கூட சேர்ந்துக்கிட்டு இவளும் குரூப் சாரி, இவையெல்லாம் எல்கேஜி பிள்ளை யூனிஃபார்ம் போட்ட மாதிரி எல்லாரும் ஒரே மாதிரி. இவளை பார்க்கையில எனக்கு அப்படி பத்திக்கிட்டு வருது. என்ன செய்ய? சில ஃபங்க்ஷன் சொல்லிட்டா ஒரே ஊரு வராமல் இருக்கக்கூடாது. ஒரே காரியத்துக்கு வேண்டி தான் நான் வந்தேன். நாளை பின்ன நம்ம வீட்லேயும் ஃபங்க்ஷன் வரும், ஆளுவை வேணுமே கேட்க வேண்டி. இல்லாட்டா வந்திருக்க மாட்டேன். கண்ணம்மாவை கூப்பிட்டுருக்கான்னு தெரிஞ்சிருந்துச்சு அந்த எல்லைக்கு வந்திருக்க மாட்டேன். சரி, இங்கே வந்த பிள்ளை தானே தெரியுது அவளும் வந்திருக்கான்னு. அவன் நிற்க இடத்துல நிற்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அன்னைக்கே. எதுக்கு பாத்தியம்மா நீ வராமல் இருக்கணும்? நம்ம ஊரு, நம்ம எதுக்கு வராமல் இருக்கணும்? கண்ணம்மா எங்கே இருந்து வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆனதானே. அவளே சொந்தக்காரி மாதிரி எல்லா ஃபங்க்ஷனையும் வந்து அட்டன் பண்ணுதான். நம்ம எதுக்கு போகாமல் இருக்கணும்? நம்ம போகணும். போனாதான் இவ என்ன செய்யறா என்னன்னு நமக்கு புரியும். நம்ம எதுக்கு ஒதுங்கி நிற்கணும்? நம்மெல்லாம் ஒதுங்கி நிற்க கூடாது. நீ அப்படி நினைக்காத. உனக்கு நான் இருக்கேன் பாத்தியம்மா. யார் எங்க போனாலும் இந்த மரியா இருக்கேன் உன் கூட. வேற என்ன உனக்கு? பாத்தியம்மா, இன்னொரு மேட்டர் தெரியுமா உனக்கு?
வந்திருக்காளோ மீராளுக்கு என்ன பிரச்சனை? புருஷன் இன்ஜினியரு, அவ டீச்சர் வேலை பார்க்க, மகளும் சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு தான் படிக்கா போல இருக்கு. நெக்லீஸை பார்த்தியா? நெக்லீஸை பார்த்தியா? 60 லட்சம் வரும் போல இருக்கு. இவ்வளோ வாங்கி கொடுத்துருவா. இருக்குல்ல படம். நம்மள மாதிரியா இந்த 5க்கும் 10க்கும் இந்த மிஷினை போட்டு மிதின்னு மிதிக்க நான். அப்படியா? ஒரு இன்ஜினியரு, அவள் டீச்சரு, பிள்ளை ஏதோ பெரிய படிப்புக்கெல்லாம் படிக்குது. அவளுக்கு என்ன ரூபாய்க்குது? சங்கிலியில் பார்த்தேன் இல்லை ஒருத்தியும். ஒன்றுமில்லைன்னுட்டு செல்விங்களை பார்த்தியா? குறாவா ஒன்றுமில்லடா. ஆட்டுக்கு பிறத்தாலே இங்கே அரமெல்லாம் கிடப்பா. சங்கிலியை பாரு, ஒரு கடவை இருக்கும் போட்டு அள்ளி போட்டுக்கிட்டு வந்திருக்கா. எங்கிட்ட தான் வச்சிருந்தாளா இதெல்லாம் நகைக்கு விற்க வேலை. இவ்வளவு நகை அள்ளி போட்டுட்டு வந்திருக்கா. 1,20,000 ரூபாய் விற்கி ஒரு பவுனு. ஒருத்தி காலத்துலேயும் நல்லா 30 பவுன் தொங்க விட்டுருக்கா. அப்போ பார்த்துக்கோ நீ நானும் எப்படி பிழைச்சிருக்கோம்னு. தலையில எழுத்து இதையெல்லாம் என்ன சொல்ல. சரி வா பாத்திமா, இனி பேசிட்டு இருந்து என்ன செய்ய? எல்லாரும் சாப்பிட்டுருப்பாங்க. நம்ம சாப்பிட்டு போய் நம்ம வேலையை பார்ப்போம். இவனோட பார்த்துட்டு என்ன செய்ய? நமக்கு கிடைச்சது அவ்வளவுதான். என்ன செய்ய? விதி இப்படி தாங்கிட்டு போக வேண்டியதான். வா போய் சாப்பிடுவோம். இல்லைன்னா பந்தியிலையும் ஒன்றும் இல்லாமல் போய போகுது. டக்குனு போவோம். சாப்பிட்டு வீட்டில் எங்கள் வீட்டுக்காருக்கும் பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு தூக்கு பாத்திரத்தில் நிறைய பிரியாணியையும் சாதா சாப்பாடும் வச்சிருக்காங்க. சாதா சாப்பாடு யாருக்கும் வேணும், நம்ம தினம் சாப்பிட முடியல. பிரியாணி ஒருத்தைக்கு ஒரு டிஃபன் பாத்திரத்தில் நிறைய அடைச்சி கொண்டு போய் நைட்டு முறையே அதில் கழிச்சிட வேண்டியது. அன்னைக்கு சோறு உங்க வேண்டாம், இன்னைக்கு 500 ரூபா லாபம். அதே மாதிரி நீயும் பண்ணு பாத்தியம்மா. நீயும் ஒரு டிஃபனை வாங்கி நிறைய திணிச்சு வச்சுக்கோ, கொண்டு போயிடுவோம். இன்னைக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபான்னா 500 ரூபா நமக்கு லாபம் இல்லையா? மீனாட்சி அதெல்லாம் கண்டுக்கிட மாட்டேன். இன்னைக்கு ஃபங்க்ஷன்